இண்டி கூட்டணி தமிழகத்துல திமுக தலைமையிலான கூட்டணி அங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலகம் பிறக்க ஆரம்பிச்சிருக்கிறது. ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் விஜயோடு கூட்டணி வைக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரே பிரச்சனை வந்தது. அதுல ஒரு சில காங்கிரஸ் தலைவர்கள் எங்களுக்கு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, நாங்க கேட்கக்கூடிய சீட்டு வேணும் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதற்கு பதில் சொல்லும் விதமாக நேற்று நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் திமுகவுடைய மதுரை மாநகர் செயலாளர் தளபதி எம்எல்ஏ அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவங்களுக்கெல்லாம் பூத்துல ஆளு போடுறதுக்கு, கமிட்டி போடுறதுக்கே ஆளு கிடையாது, இவங்கெல்லாம் இல்லாத பேச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த மாணிக்கம் தாக்கூர், அந்த ஜோதிமணி, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஓவரா பேசுறாங்க. அடுத்த தடவை காங்கிரஸ்ல இவங்களுக்கு சீட்டே கொடுக்காத அளவுக்கு நம்ம பண்ணணும். ஒருவேளை நம்ம கட்சியில ஏதாவது பண்ணா கூட நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கறத மாதிரி சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்து இந்த ஜோதிமணியா இருக்கட்டும், மாணிக்கம் தாக்கூர் பதிலாக நான் சொல்றேன்னா, கூட்டணி அடிமை கூட்டணி இல்ல, அடிமையா கூட்டணியில் இருக்கிறவங்க அடிமையா இருக்கக்கூடிய அவசியம் இல்லை, அந்த காலம் மலையேறி விட்டது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? சில நாட்களுக்கு முன்பு இதே கூட்டணி கட்சியுடைய 2 தலைவர்கள், காங்கிரஸ் தரப்புலையும் சரி திமுக தரப்புலையும் சரி, என்ன சொன்னாங்க, கூட்டணியை பற்றி இப்போதைக்கு யாரும் எதுவும் பேச வேண்டாம், பேச போவதில்லை சொன்னாங்களா? அப்படி சொல்லி முடித்த சில நாட்கள்லேயே மாணிக்கம் தாக்கூர் இந்த மாதிரி பேசுறாரு, தோழமை கட்சிகள் வந்து அதிகார திமிரில் பேசினா தோழமை கட்சிகள் ஒத்து போக வேண்டிய அவசியம் இல்லை அவர் பேசுறாரு. பதிலுக்கு அவர் அந்த மாதிரி பேசுறாரு, நாங்க எல்லாமே இண்டி கூட்டணி இருக்குமா? இந்திரி கூட்டணியாவே காங்கிரஸ் என்ன இருக்கு அதுல? நாங்க மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், இதுதானே, வேற யார்? நீங்க என்ன இருக்கீங்க? அது அதே போல டெபாசிட் கூட வாங்க முடியாது, 4000 ஓட்டு 5000 ஓட்டு வாங்க போவீங்க, உங்களுக்கு என்ன கூட்டணி இல்லாட்டி நீங்க ஜெயிக்க முடியுமா என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது வந்து 2 தரப்புல இப்படி விவாதம் நடந்திருக்கிறது. இப்ப நம்ம அதை முதல்ல சொன்ன தலைவர் அறிக்கையும் இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, ஒண்ணு வந்து கட்சி தலைமைக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் கட்டுப்படுவதில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் உண்மையாகவும் இருக்கும். இருந்தாலும் கூட இவங்க எல்லாருமே வந்து ஒரு கொள்கைக்கான கூட்டணியே கிடையாது, எல்லாம் என்ன கொள்ளைக்கான கூட்டணி இல்லையா? அதனால கட்சி தலைமை இதெல்லாம் என்ன, எல்லாருக்கும் அவங்க ஒரு டீல் வருமானம் இப்படிதான் இருக்கு. அதனால இப்ப நாளைக்கே என்ன ஆகும்னா வந்து இதே கட்சி தலைவர்கள் வந்து என்ன சொல்லலாம், வாய்ப்பு இருக்கு, நாளைக்கு நாளான்னைக்கு கூட வரலாம், அவர்களுடைய சொந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார்கள், கட்சிக்கும் இதுக்கும் இந்த சம்பந்தம் இல்லை சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பா. அதனால இது வந்து நம்ம பெருசா உடனே கட்சியோட நிலைப்பாடா நம்ம எடுத்துக்கொண்டு பேச முடியாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, தளபதி அவர்கள் சொன்னது கரெக்ட். காங்கிரஸ் வந்து தனியா நின்று ஒன்னும் பெருசா ஒன்னும் சாதிக்க முடியாது. இது என்ன பண்ண முடியும்? உண்மையே அதுதான், உண்மையை போட்டு உடைத்திருக்கிறார். அதே சமயத்துல காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி வெளியில போனோம்னா என்ன ஆகும்? நிச்சயமாக சிறுபான்மை வாக்கு வங்கி கொஞ்சம் அப்படி போற மாதிரி பட்சத்துல அவங்க அதை யோசனை அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, கொஞ்சம் வாக்கு அங்க பிரிச்சுட்டு போவாங்க. அப்புறம் ஒரு திமுக வலிமையான திமுக கூட்டணி இது வரைக்கும் சொல்லிட்டே இருக்கான். அப்போ அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, அந்த கூட்டணி வலிமையான கூட்டணி முறிந்து விட்டது என்கின்ற ஒரு தோற்றம் ஏற்படும் போது அதுவே எலெக்ஷன்ல ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் இல்லைங்களா? அதனால விஜய் என்கின்ற கூத்தாடி நம்பி வந்து யாரும் பெரிய கட்சி எதுவும் இப்போதைக்கு போற மாதிரி தெரியல. ஏதோ லெட்டர்பேடு கட்சி, நோட்டா விட கீழே நோட்டாக்கு சமமா வாங்கக்கூடிய கட்சிகள் வேணா வந்து போலாமே ஒழிய பெரிய கட்சிகள் யாரும் போக மாட்டாங்க. அதான் இப்போ உள்ள சூழ்நிலை. அதனால இந்த சண்டை வந்து இப்படியே இருந்துட்டு இருக்கும். என்னுடைய கணிப்பு இந்த மாதிரி கீழே உள்ளவங்க சொல்லுவாங்க, மேல உள்ளவங்க அமைதியா இருப்பாங்க, இல்ல அறிக்கை தான் விடுவாங்க, மறுப்பு அறிக்கை தான் விடலாம், வாய்ப்பு இருக்கு. இது எதுக்குன்னா இந்த ஒரு முன்னோட்டம், சீட்டு பேரம் பேசுறதுக்காக, ஒரு டீலிங்காக, அவருக்கு தலைமையில பேச முடியாது, இல்லை நீ பேசு, அப்படி உள்ள சலசலப்பை ஏற்படுத்தி இப்படி நடந்து கொண்டே போக வாய்ப்பு இருக்கிறது. அதான் நான் இப்படிதான் பாக்குறேன் இதை. ஆனால் இது வந்து ஒரு அருமையான ஒரு நல்ல வாய்ப்பு எதிரணியில இருக்கக்கூடியவங்களுக்கு. அதாவது இந்த கூட்டணி என்பது ஒரு ஒருமித்த அட்லீஸ்ட் ஆன்டி பிஜேபி பாஜக உள்ளே வந்துடும் என்பதற்காக அமைந்த எதிர்ப்பு கூட்டணி என்று கூட அப்படி கூட அவங்க ஒன்றா சேர்ந்த மாதிரி தெரியல. நெல்லிக்காயெல்லாம் சேர்த்து ஒரு மூட்டையில கட்டி விட்ட மாதிரி தான் இருக்கு. ஒரு சின்ன ஓட்ட போட்டா கூட ரொம்ப எல்லாம் வெளியில வந்துடும். அந்த மாதிரி பலவீனமான கூட்டணியாகத்தான் இந்த திமுக கூட்டணி இருக்கிறது. திருமாவளவன் என்ன சொல்லிட்டு இருக்காரு,
யாருமே ஒரு புரிதலோடோ அல்லது ஒரு தோழமை உணர்வோடோ இருக்கிற மாதிரி தெரியல. இதை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஆளுமை என்டிஏ கூட்டணியில தமிழ்நாட்டில் இருக்காங்களா எனக்கு தெரியல. அதனால வரக்கூடிய காலங்களில் கூட சரியா பயன்படுத்தினாங்கன்னா இப்படிப்பட்ட பலவீனமான கூட்டணி என்பதே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா பயன்படுத்தி அதை தேர்தலில் வாக்குகளுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாமர்த்தியம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க இல்லையா, அது என்டிஏ பெருமானால் நிச்சயமாக திமுகவுக்கு இது பின்னடைவாக இருக்கும். அப்படி செய்வார்களா என்பதே காலம் தான் பதில் சொல்லும்.